இப்போ சுண்டல் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து தேவையானது கடுகு உளுத்தம் பருப்பு போடுறோம். கொஞ்சம் கடுகு கூடுதலாக போட்டுக்கலாம். பொடியிருப்ப வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டுடுறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் போடுறோம். பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வதக்கணும். அடுத்தது இஞ்சி பூண்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த இஞ்சி பூண்டை அரைச்சி வச்சதை எடுத்து நம்ம இதில் போடணும். சரிங்களா? இஞ்சி பூண்டு வச்சுருக்கோங்க, அதை எடுத்து இதில் போடுறோம். போட்டுட்டு நல்லா வாசனை ஆகிற வரைக்கும், இஞ்சி பூண்டு வாசனை போகிற வரைக்கும் அது நம்ம நல்லா வறுக்கிறோம். வாசனை நல்லா இருக்குது. நல்லா இஞ்சி பூண்டு வாசனை. கொஞ்சமாக உப்பு சேர்க்கலாம். உப்பு வந்து பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கலாம். கொண்டைக்கடலை வந்து ஆல்ரெடி உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். அதோட உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். கொண்டைக்கடலை தண்ணி ஊற்றிட்டு போட வேண்டியதாக. இப்போ நல்லா கிளறிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம தேங்காய் கொஞ்சம் போடணும். அவ்வளோதான், முடிஞ்சு சுண்டல் தாளிச்சாச்சு. உப்பு வந்து பத்துதா என்னன்னு நம்ம பார்க்கணும். லைட்டாக போட்டுக்கலாம், நிறைய போட வேண்டாம். சுண்டல் செஞ்சு வச்சுருக்கேன், கொண்டைக்கடலை சுண்டல். இது வந்து சாமி படைக்கிறதுக்கு. கொழுக்கட்டை செஞ்சாச்சு. ஏற்கனவே நிறைய பண்ணிட்டோம். இப்போ வந்து 2வது பண்ணியிருக்கோங்க. இனிப்பு கொழுக்கட்டை, கார கொழுக்கட்டை.